أعوذ بالله من الشيطان الرجيم சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். ومنهم من يلمزك في الصدقات فإن أعطوا منها رضوا وإن لم يعطوا منها إذا هم يسخطون. மேலும் நபியே, அவர்களில் சிலர் தான தர்மங்களை பங்கிடும் விஷயத்தில் உம்மை குறை கூறுகிறார்கள். அவற்றிலிருந்து அவர்களுக்கு சிறிது கொடுக்கப்பட்டால் மனநிறைவு கொள்கின்றார்கள். அவற்றிலிருந்து அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லையானால் அவர்கள் கோபமடைகிறார்கள். وَلَوْ أَنَّهُمْ رَضُوا مَا آتَاهُمُ اللَّهُ وَرَسُولُهُ وَقَالُوا حَسْبُنَا اللَّهُ سَيُؤْتِينَا اللَّهُ مِنْ فَضْلِهِ وَرَسُولُهُ إِنَّا إِلَى اللَّهِ راغبون. அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் அவர்களுக்கு அளித்தவற்றை கொண்டு அவர்கள் மனநிறைவு கொண்டு, அல்லாஹு எங்களுக்கு போதுமானவன், அல்லாஹு தன்னுடைய அருட்கொடையிலிருந்து எங்களுக்கு இன்னும் அதிகம் வழங்குவான், அவனுடைய தூதரும் எங்களுக்கு வழங்குவார்கள், அல்லாஹுவிடமே நாங்கள் ஆவல் கொண்டிருக்கின்றோம் என்று கூறியிருந்தார்களேயானால் எவ்வளவு நன்றாயிருந்திருக்கும். إنما الصدقات للفقراء والمساكين والعاملين عليها والمؤلفة قلوبهم وفي الرقاب والغارمين وفي سبيل الله وابن السبيل فريضة من الله والله عليم حكيم. இந்த தான தர்மங்கள் எல்லாம் ஏழைகள், வறியவர்கள், இந்த தான தர்மங்களை வசூலிக்கவும் பங்கிடவும் நியமிக்கப்பட்ட பணியாளர்கள் மற்றும் உள்ளங்கள் இணக்கமாக்கப்பட வேண்டியவர்கள் ஆகியோருக்கும், பிடரிகளை விடுவிப்பதற்கும், கடனாளிகளுக்கும் மற்றும் இறைவழியில் செலவு செய்வதற்கும் பயணிகளுக்கும் உரியனவாகும். இது அல்லாஹ்வினால் விதிக்கப்பட்ட கடமையாகும். மேலும் அல்லாஹ் யாவற்றையும் அறிந்தோனும் நுண்ணறிவாளனுமாயிருக்கின்றான்.